ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. வாழைத்தண்டு கொஞ்சோண்டு பருப்பு போட்டு வாழைத்தண்டு கட் பண்ணி வதக்கி விட்டு அப்படியே கூட்டு மாதிரி கொஞ்சம் தேங்காய் சீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றி 2 பச்சை மிளகா தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றிடுங்க. அரைச்சி ஊற்றி அப்படியே சாப்பாட்டுக்கு பிசைந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா கட் பண்ணும்போது எல்லாம் அறியும் போது நம்ம வச்சுருந்தாலும் லேட் ஆகிடுது கொஞ்சம். ஏன்னா எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, பார்சல் பிரிக்கிற வேலை. அதனால் இதுக்கு என்னென்ன தேவை போடணுமோ, வரமிளகாய், வெங்காயம், பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாமே போட்டு தாளிச்சு விட்டு காயை வதக்கி விட்டு அப்பயும் செய்கிற மாதிரி காயோட சேர்த்து மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சோண்டு பருப்பு, பாசிப்பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பு போட்டு கொஞ்சம் செஞ்சுருக்கிறேங்க. அவ்வளோதான் இன்றைய சமையல். சாப்பாடு வடித்து வச்சுட்டேன், 2 நேரத்துக்கு வடித்து வச்சுட்டேன். கஞ்சி காட்டன் புடவைக்கு கஞ்சி போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இட்லி நைட்டு ஊற்றின இட்லி பாருங்கள், 5 இட்லி அப்படியே இருக்குது. அது சூடு பண்ணிட்டேன், தொட்டு சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அடுத்தது ரசம், தக்காளி ரசம் வச்சுட்டுங்க. ஏன்னா நேற்று இந்த பஜ்ஜி போட்டோம் இல்லைங்களா, இந்த பாத்திரத்தில் தான் போட்டேன். அதில் எண்ணெய் இருந்துச்சு, அதிலே அப்படியே தாளித்து விட்டுட்டேன். தக்காளி ரசத்துக்கு எப்பயும் எல்லோரும் செய்கிற மாதிரி தான், நான் ஒன்றும் புதுசாக செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் நேற்று என்ன ஒன்று தான் மிஸ் ஆகிடுச்சு. நான் இது உப்புமா கிண்டுறேன்னு சொன்னேன், உப்புமா கிண்ட போகிறதில்ல. ஏன்னா சூப்பராக நைட்டு நான் சாம்பார் தொட்டு சாப்பிட்றது சூப்பராக இருந்தது. இது வாழைத்தண்டில் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் வெறுந்தை சாப்பிட்டா கூட நமக்கு பணியாரம் சாப்பிட்ட டேஸ்ட்லேயே இருக்குது. அந்த புளிப்புக்கும் அந்த நம்ம பச்சை மிளகா வெங்காயம் போட்டிருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நைட்டு. நான் 2 இட்லி சாப்பிடும்போது, ஏன்னா இன்னும் ஒரு இட்லி சாப்பிட்லாமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வேண்டாம், தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு படுத்திருந்தாலும் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சேன். இட்லிக்கோசரம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, இது கொஞ்சம் நம்ம மீடியமாக இருந்துட்டோம்லான்னா நல்லா இருக்குது. அது இல்லாமல் கையன்னு பார்த்துக்குவார். இன்றைக்கு எல்லாமே எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் அப்பன் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பன்கிட்ட, முருகப்பெருமாள், அந்த பழனி ஆண்டவர்கிட்ட, கையன் சர்க்குரு தேவர், பழனி தேவர்கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் கையன் சர்க்குரு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் அவங்களோட, அதாவது நம்ம புரியாமல் ஓடிட்டுருக்கிறப்ப, புரியாமல் நினச்சிட்டுருக்கிறோம், நமக்கு ஏன் 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 இவ்வளோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்கிறப்ப, அது எல்லாமே அவர் சொல்கிறது ஒரு செகண்டு கண் அசைந்து மூடுறதுக்குள்ளே நடக்கிற எல்லாத்துக்குமே கர்ம நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு. அதை உணர்ந்தோம்லானமே நமக்கு கொஞ்சம் வெயிட் இருக்காது. நம்ம செய்கிற வேலையை நம்ம நேர்வழியாக போயிட்டு இருந்தால் நமக்கு எந்த பயமும் மனசுக்குள்ளேயாகட்டும் உடம்புலையாகட்டும் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம பாதையை நம்ம கரெக்டாக போயிட்டு இருந்தோம்னா அதுக்கு பின்னாடி அவங்க வர்றவங்க அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க. நம்ம சங்கதியை நம்ம கூட சேர்ந்தோம் எல்லாருமே அவங்கள அந்த அளவுக்கு பாதுகாக்கிறாரு. அது உண்மை சத்தியம். இன்றைக்கு நான் கொஞ்சம் என்னோடய வேலையை நானும் கவனிக்கணும், எல்லாருக்கோசரமும் வேண்டிக்கிறேன். எனக்கு அதுதாங்க மெயின். எல்லோரும் மெயினாக ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு கடவுள் கொடுப்பாரு. அதனால் இன்றைய சமையல் நைட் வச்சு இட்லி, இப்போ சாப்பாடு வாழைத்தண்டு கூட்டு, ரசங்க, தக்காளி ரசம். பாய் மக்களே.